வணக்கம். இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப மசாலா வாசனை இல்லாமல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வர்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம 3/4 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெறும் கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவு. வீட்டிலே எப்படி கரம் மசாலா ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் 2 டீஸ்பூன், அதாவது கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் பொழுது 1 பங்கு இஞ்சி அப்படின்னா 2 பங்கு அளவு நீங்கள் பூண்டு சேர்த்து அரைச்சா தான் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் நல்லாயிருக்கும். அதுதான் வந்துட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட 100 கிராம் அளவு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா நல்லா அரிஞ்சு பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரம்லாம் இறங்கி. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நான் வினிகர் சேர்த்து கலந்து வைக்க போகிறேன். வினிகர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போது அது நல்லா ஊறட்டும். இங்கே ஒரு சின்ன கிளாத்தில் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம அந்த பிரியாணி அரிசி வடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அந்த மாதிரி வடிக்கிற டைமில் சுடு தண்ணியில் இந்த பாக்கெட்டையும் சேர்த்து நம்ம சாதம் வடிக்கும்போது யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துட்டு அந்த சாப்பாடோட இறங்கி இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் தண்ணி வந்துட்டு நல்லா சுட வச்சிட்ருக்கேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியவும் சேர்க்க போகிறேன். 3/4 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்து நான் இப்போ இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். அரிசி வந்துட்டு வாங்கும்போது நல்லா பழுப்பு நிறத்தில் இருக்கிற பாஸ்மதி அரிசியாக வாங்கணும், நல்லா நீளமாக. ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது புது அரிசி, சீக்கிரம் குழஞ்சும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சாதமும் ஜாஸ்தி வராது. இந்த மாதிரி அரிசி வாங்குறீங்க அப்படின்னா சாதம் கொஞ்சம் நிறையவே வரும். இதுதான் பழைய அரிசின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப இதிலே வெந்துட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எல்லாமே நல்லா நீளமாக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஆனால் முழுமையாக இன்னும் குக் ஆகலை. நெத்து மாதிரியே இருக்கணும் நமக்கு அழுத்தும் போது. அந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை தனியாக நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ அந்த மசாலா பாக்கெட்டையும் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வேறு எதனா மசாலாத்தூள் அரைக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூட தேவையில்லை. இதோடைய மசாலா வாசனைலாம் நமக்கு அந்த சாப்பாட்டிலே இறங்கிடும். இப்போது 1/2 மணி நேரம் பொறுத்து ஒரு குக்கரில் 100 கிராம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நெய் வேணாலும் சேர்த்து செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெறும் எண்ணெய் கூட சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயோட 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சு இதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம மசாலா எதுவும் சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம அரிசியில் சேர்த்துருக்கிற மசாலா ப்ளஸ் அந்த சிக்கனில் சேர்த்துருக்கிற கரம் மசாலா அது மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்கறதில்ல. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்கணும். வதங்கினதும் 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக தேவையில்லை, 2 தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட கலந்துடலாம். இந்த சிக்கனோட எல்லா மசாலாவோடையும் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காமல் நல்லா வேக வைக்கலாம் சிக்கனை. இதில் நீங்கள் வினிகர் இது வரைக்கும் சேர்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்துட்டு எல்லா பீஸுமே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். லெக் பீஸ் மட்டும் இல்லாமல்
மற்ற கறி துண்டுகளுமே நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போது ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு அரிசி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம வேக வச்ச அரிசி சேர்த்து. நான் இப்போ வந்துட்டு டைரெக்டாக நான் வேக வச்சு எடுத்துருக்கிற அரிசியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நல்லா கலந்துட்டு மேலாக 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போது வடித்து எடுத்த எல்லா அரிசியவும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த சாதத்தோட நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதே சாதம் வடித்த தண்ணியை நல்லா ஓரங்கள்லையும் அடியிலையும், அதாவது சாதம் வந்துட்டு தீயக்கூடாது, அதுக்காக விட்டுக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு சாதம் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா போதும். அதாவது சிம்மரில் வச்சா போதும். அதுக்கு அதிகமாக நீங்கள் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டீம் போகாமல் ஒரு வெயிட் வச்சிடுறேன். இந்த மாதிரி கல் இல்லைனாலும் 1 லிட்டர் தண்ணியை பிடிச்சி ஒரு பாத்திரத்தை மேலே வச்சிட்டிங்கன்னா ஸ்டீம் போகாமல் இருக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து சிம்பிளாக பிரியாணி தயாராகிடுச்சு. இது மேக்ஸிமம் எனக்கு பிரியாணி பிடிக்கும், ஆனால் இந்த மசாலா வாசனைலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாதமும் உதிரி உதிரியாக நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.